வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கெமிஸ்ட்ரி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இங்கே ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கம்பஷன் ரியாக்ஷன், அதாவது எரியக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ரியாக்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்தேனோட ஆக்சிஜன் மாலிகுலை நீங்கள் சேர்த்து கொஞ்சோண்டு ஹீட் பண்ணி ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் மாலிகுல் ப்ளஸ் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. நிறைய ஹீட் எனர்ஜி உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும், ரிசல்ட்டாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா இது கம்பஷன் ரியாக்ஷன் நான் சொன்னேன். அதாவது கொஞ்சோண்டு ஹீட் கொடுத்து ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதிகமான ஹீட்டானது வெளியே வரும். அதுதான் மெத்தேனை வந்து நம்ம ஃபியூலாகவும் யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அது விஷயம் இல்லை. இந்த ரியாக்ஷனை வச்சுட்டு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்றதை பற்றி பார்ப்போம். ஆக்சிடேஷன் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு அப்படிப்போம். ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா ஒன்றும் இல்லை, இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டான மெத்தேன் பார்ப்போம். மெத்தேன் 4 கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணோம், 4 ஹைட்ரஜன் ஆட்டத்தை விட. கார்பன் ஸோ கார்பன் ஹைட்ரஜனை விட ஹைலி மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்டு. எலக்ட்ரோநெகட்டிவ் எதை சொல்கிறேன்னா இட்ஸ் எ டெண்டன்சி டு ஹாக் எலக்ட்ரான் ஃப்ரம் அதர் ஆட்டம். அதர் எலக்ட்ரான்டேருந்து அதர் ஆட்டம் இட்ஸ் டெண்டன்சி டு ஹாக் அன் எலக்ட்ரான் ஃப்ரம் அதர் ஆட்டம். தான் பாண்டு ஃபார்ம் ஆகக்கூட பக்கத்து ஆட்டம்டேருந்து எலக்ட்ரானை பிடுங்கி தாம் பக்கம் வச்சுச்சுன்னா அந்த எலமெண்ட் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கார்பன் இது வந்து பீரியாடிக் டேபிள், போலிங் ஸ்கேல் பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவாங்க. இதில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலமெண்ட் இருக்கும் கீழே நீங்கள் பார்க்கலாம். ஸோ கார்பன் ஹைட்ரஜனோட அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுன்றதுனால எலக்ட்ரான் அது ஷேர் பண்ணுற மியூச்சுவல் ஷேர் பண்ணுற எலக்ட்ரான்ஸ், ஹைட்ரஜனை ஷேர் பண்ணுற 4 எலக்ட்ரான்ஸையும் தான் பக்கவே ரொம்ப நேரம் வச்சுக்க பார்க்கும் கார்பன். இது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கலாக நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட்னா ஒரு ஸ்ட்ராங் பாண்டு, அதில் எதுவும் மியூச்சுவல் ஷேரிங் சொல்லுவோம். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கலாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இதுங்களுக்கெல்லாம் சார்ஜால் ஏதோ கனெக்ட் ஆன மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை புரிஞ்சிக்கிறதுக்காக. ஸோ அப்படி பார்க்கும்போது கார்பன் ஷேர் பண்ணுற ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரானை பிடிங்கி தாப்பாக்கம் வச்சுக்கிறதுனால இந்த கார்பனுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிடுறோம். ஸோ இட் கெட்ஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் 4 நெகட்டிவ். வேறு ஹைட்ரஜன் எலக்ட்ரானை கார்பனை லூஸ் பண்ணதுனால அதுங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ it gives them oxidation number 1+. 1+ அது ஆக்சிஜன். இப்போ கன்வென்ஷனில் எப்பயுமே வந்து சிம்பிளை வந்து நம்பருக்கு முன்னாடி போடுவோம். வேறு கெமிஸ்ட்ரியில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்காகவும் சார்ஜுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காகவும் சிம்பிளை நம்பருக்கு அப்புறம் போடுவோம். அது சின்ன விஷயம். அடுத்து ஆக்சிஜன் மாலிகுல் பாருங்க. ஆக்சிஜன் ரெண்டுமே இட்ஸ் ஃபார்ம்ஸ் அ பாண்ட் வித் அனதர் ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜன் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் நமக்கு தெரியும். பட் பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்க இன்னொரு ஆட்டம் ஆக்சிஜன்றனால இவங்களுக்குள்ள சண்டை இருக்காது, மியூச்சுவல் ஷேரிங்கில் தான் இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்குள்ள ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு ஒன்று இருக்காது. அதனால் 0ன்னு போடுவோம். அடுத்து ப்ராடக்ட் சைடு போடுவோம். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டபுள் பாண்டு ஃபார்ம் பண்ணும் 2 ஆக்சிஜன் ஆட்டத்தோட. ஸோ நீங்கள் பீரியாடிக் டேபிளில் பார்க்கலாம், ஆக்சிஜன் கார்பனோட ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்னால ஆக்சிஜன் கார்பன்டேருந்து எலக்ட்ரானை பிடுங்கி தாம் பக்கம் தான் வச்சுக்க பார்க்கும். 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கிறனால ஒவ்வொன்றும் 2 எலக்ட்ரானை கார்பன்டேருந்து வாங்கிட்டு ஸோ 2 நெகட்டிவ்க்கு போயிடும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு. வேறு கார்பன் 4 எலக்ட்ரான் ஆக்சிஜன் இழந்ததுனால அதுங்களுக்கு 4 பாசிட்டிவ்னு வந்துடும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. ஸோ நம்ம ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இட் ஷுட் பி நியூட்ரல். நீங்கள் எப்படி இப்போ கால்குலேட் பண்ணாலும் நியூட்ரல் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு காம்பனன்ட் பாருங்கள், கார்பன் 4 நெகட்டிவ்னு போட்டிருக்கேன், வேறு ஹைட்ரஜன் 4 பாசிட்டிவ். ஸோ 4 நெகட்டிவ் ப்ளஸ் 4 பாசிட்டிவ். ஸோ இட் நெட்ஸ் அவுட், எதுவுமே இல்லை, நியூட்ரல் ஆகிடுது. ஸோ அப்படி தான் ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார்ம் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது வாட்டர் மாலிகுல் பல தடவை படிச்சிட்டோம். ஆக்சிஜன் ஃபார்ம்ஸ் அ பாண்ட் வித் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ ஆக்சிஜன் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட், ஹைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரான்ஸை பிடிங்கி தாம் பக்கமே வச்சுக்கும். ஸோ ஆக்சிஜன் 2 நெகட்டிவ், வேறு ஹைட்ரஜன் 1 பாசிட்டிவ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி ஃபார்ம் பண்ணோன்னு. என்ன இப்போ கொஷின் அப்படின்னா இந்த ரியாக்ஷனில் எந்த காம்போனண்ட் ஆக்சிடைஸ்டாக இருக்குது, விச் இஸ் ஆக்சிடைஸ்டு, விச் இஸ் ரெடியூஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் பார்ப்போம். ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். லியோ கெர் என்ன அர்த்தம் அப்படின்னா லூசிங் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுங்க. ஒரு காம்போனண்ட் எலக்ட்ரான் லூஸ் பண்ணிச்சா அது ஆக்சிடைஸ்டு ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஒரு காம்போனண்ட் எலக்ட்ரான் கெயின் பண்ணிச்சா ரெடியூஸ்னு சொல்கிறோம். அதான் லியோ கெர்னு எழுதியிருக்கேன், இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. இது வந்து ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டில் இருக்கக்கூடிய கார்பன் பார்ப்போம். கார்பன் ரியாக்டண்ட்டாக எப்படி இருக்குது ஆக்சிடேஷன் நம்பர், ப்ராடக்ட் ஆனதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணுவோம். ஸோ ரியாக்டண்ட்டில் இருக்கும்போது கார்பன் 4 நெகட்டிவில் இருக்குது, வேறு ப்ராடக்ட் ஆனதுக்கப்புறம் 4 பாசிட்டிவில் இருக்குது.
ஒரு எலமெண்ட் நெகட்டிவ் சார்ஜிலேருந்து நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரில் பாசிட்டிவ்க்கு போகுதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா எலக்ட்ரானை இழந்திருக்கணும். எலக்ட்ரான் எவ்வளோ எழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது 4 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வாங்கி நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது. ஸோ அந்த 4 எலக்ட்ரானையும் இழந்திருக்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் அது 0 இருக்கணும். அது இல்லாமல் இன்னும் 4 எலக்ட்ரானை இழந்திருக்கணும், அப்போ தான் அது 4+ வந்திருக்கணும். ஸோ அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ் அது எழுந்திருக்கு. ஸோ எலக்ட்ரானை இழந்ததுனால லூசிங் எலக்ட்ரான் இஸ் ஆக்சிடேஷனை சொன்னதுனால கார்பன் இஸ் ஆக்சிடைஸ்டு. இதை ஹாஃப் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ஃபுல் ரியாக்ஷனில் ஒரே ஒரு காம்பவுண்டை மட்டும் எடுத்து படித்தோம்னா அதை ஹாஃப் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அடுத்த மாலிகுலான ஹைட்ரஜன் போகும். ஹைட்ரஜன் ரியாக்டன் சைடில் 1+ இருக்க ஆக்சிடேஷன் ஸ்டேட், வேறு ப்ராடக்ட் சைட் போகும்போது என்ன ஆயிருக்கும் பார்ப்போம், 2H2 1+. ஸோ ஒன்றுமே நடக்கலை. ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் நம்பர் ஈக்குவலாகவே தான் இருக்குது. ரியாக்டன் சைடில் 4 பாசிட்டிவில் இருக்குது, அதே மாதிரி ப்ராடக்ட் சைட்லையும் 4 பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ hydrogen is neither oxidized nor reduced. So next molecule oxygen பத்தி பார்ப்போம். ஆக்சிஜன் 2O2 0ல இருக்க ஆக்சிடேஷன் நம்பர், வேற ப்ராடக்ட் ஆகும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடக்குது. சாரி, மொத்தம் ரியாக்டனில் 4 மாலிகுல் இருக்குது, 4 ஆட்டம் இருக்குது ஆக்சிஜன். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 2 நெகட்டிவில் இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா ரியாக்டன் சைடில் இருக்கும்போது 0 இருக்குது ஆக்சிடேஷன் நம்பர், வேறு ப்ராடக்ட் சைடு போகும்போது 2 நெகட்டிவில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு ஆக்சிஜன் மாலிகுலும் 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கு. எலக்ட்ரான் தாங்கிட்ட வரும்போது மட்டும்தான் நெகட்டிவ் சார்ஜ் ஆகும் ஒரு எலமெண்ட்டு. ஸோ மொத்தம் 4 ஆக்சிஜன் ஆட்டம்ன்றனால மொத்தம் 8 எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு. ஸோ 8 எலக்ட்ரான் கெயின் பண்ணனால ஆக்சிடேஷன் நம்பர் இப்படி போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரானை கெயின் பண்ணதுனால ஸோ ஆக்சிஜன் இஸ் ரெடியூஸ்டு. இங்கே ரெடியூஸ் ஆகிருக்கு ஆக்சிஜன். ஓகே, இந்த ஆக்சிஜன் இந்த 8 எலக்ட்ரானை எங்கேருந்து வாங்குச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பன் விட்ட 8 எலக்ட்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருக்கு. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆக்சிஜன் இஸ் ரெடியூஸ்டு பை கார்பன், வைஸ் வர்சா கார்பன் இன்னொரு வழியாகவும் சொல்லலாம், கார்பன் லாஸ்ட் இட்ஸ் 8 எலக்ட்ரான்ஸ் டு ஆக்சிஜன். ஸோ கார்பன் இஸ் ஆக்சிடைஸ்டு பை ஆக்சிஜன். சார், கார்பன் இஸ் ஆக்சிடைஸ்டு பை ஆக்சிஜன். ஸோ இந்த இடத்துல கார்பனுக்கு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக இருக்கிறது ஆக்சிஜன், வேறு ஆக்சிஜனுக்கு இங்கே ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக இருக்கிறது கார்பன். ஸோ அப்படியும் சொல்லலாம். ஸோ இந்த ரியாக்ஷனை தான் என்ன சொல்கிறாங்க கெமிஸ்ட்ரியில் அப்படின்னா ஆக்சிடேஷன். ஒரு ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே நடந்ததுன்னா இட் இஸ் ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம், ஆர் ரீடாக்ஸ் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிடக்ஷன்லேருந்து வந்திருக்கு, இந்த டாக்ஸ் ரெட்ன்ற ரிடக்ஷன் வந்திருக்கு, அது ஆக்சிடென்ட் ஆக்சிடேஷன் வந்து ரீடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். இது வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூலுங்க. ஏன் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் வந்து எவ்வளோ சீக்கிரம் நடக்குது, என்ன மாதிரி அவுட்புட் வரும்ன்றத இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஏற்கனவே பழைய வீடியோ ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ.